இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருன்னு சொல்லுவோம். ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம் கிராமத்தில். இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் இருந்தும் ஆற்றுல போய் படைப்போம். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தும் தாம்பலத்தில் வாழைப்பழம், பேரிக்காய், விளாங்காய், தேங்காய், சூடம்பத்தி படைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்கவுங்க வீட்டில் இருந்தோம் அது ஆற்று கரையோரமாக போய் வச்சுக்கிட்டு மொத்தமாக ஒரே தாம்பலத்தில் எல்லா பழத்தையுமே வச்சுட்டு இலையில போட்டு அதில் விளக்கு வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறது உண்டு. இங்கே சாமிக்கு படைச்சிட்டு அந்த பழம் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆற்றுல தண்ணியில் விட்டுருவோம். ஊரில் உள்ள அந்த சின்ன சின்ன குட்டீஸு, என் பெரியவங்க கூட எடுப்பாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே ஆற்றுல போய் பழம் எடுப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி ஆறு இருந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆறு இல்லாதவங்க ஊரில் நிறைய போர் செட் இருக்கும் இல்லையா, போர் செட்டில் விட்டுருவாங்க. போர் செட்டில் விட்டுட்டு அது மாதிரி எடுப்பாங்க. ஆனால் போர் செட்டில் விடுறத விட வீட்டில் சும்மா படைக்கிறத விட ஆற்றுல வந்து விடுறது தான் செம்ம ஜாலியாக இருக்கும். வில்லேஜ் சைடில் எல்லாரும் சைடுமே மேக்ஸிமம் இப்படி தான் ஆற்றுல படைக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வச்சு படைச்சி சாம்பிராணி போட்டு கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆற்றுல விட வேண்டியது தான். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆற்றுல விடுற ப்ராசஸ் தான் அடுத்து. ஒரு மண்ணிலேயே நம்ம சாமி செஞ்சு வச்சுருக்கோம். அந்த மண்ணுக்கு தான், அந்த சாமிக்கு தான் நம்ம பூவெலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாமியை தான் எடுத்து ஆற்று கரையில் போய் வச்சுட்டு அது கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படையில இங்கே தான் விட போகிறோம். இந்த கரையில் தான் விட போகிறோம். எப்போதும் எல்லா வருஷமும் நாங்கள் வேறு கரையில் தான் விடுவோம். அந்த கரை இப்போ கொஞ்சம் சரியில்லை. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கரை, அதனால் எல்லோரும் போய் இறங்க முடியல அதில். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருந்தோம். தண்ணி வேறு ஃபுல்லாக போகுதா, ஸோ முன்னாடியே தான் நின்றுக்கிட்டோம். அதை கொஞ்சம் தள்ளி போகல. ஏன்னா இதுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு இந்த சைடு நின்றுக்கிட்டோம். நின்றுட்டு பசங்க எல்லாருமே அங்கே போய் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. பெரிய தாம்பலமாக இருக்கா, அதனால் பொறுமையாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஆற்றுல விட வேண்டியது தான். ஆற்றுல விட்டோன்னே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும். தாலி கயிறு, அந்த காதல் கருவறைக்குள்ள கயிறு மட்டும் அங்கே எடுத்து வச்சுருவாங்க. இது அப்படியே ஆற்றுல விட்டுருணும். எல்லாம் எடுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து என் தங்கச்சி தான் போயிருந்தா. தங்கச்சி அவள் எல்லா வருஷமும் போயிடுவாள். நான் இறங்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் போனேன். அதனால் என் தங்கச்சி இன்னமும் போயிடுவாள். பெரியவங்களும் போவாங்க. அவள் வைக்கப்பட மாட்டாள், அவள் போயிடுவாள். போய் நிறைய எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாள். கடைசியில் வாழைப்பழம் தான் நிறைய எடுத்தாள். வாழைப்பழம், ஒரு பேரிக்காய், ஆப்பிள், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தாள். இன்னும் நிறைய பேர்லாம் நிறையா எடுத்துட்டாங்க. விடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் எடுத்துட்டாங்க வேறு. அப்படி ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது, தண்ணியில் விட்டதுக்கப்புறம் தான் எடுக்கணுமே. எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக எல்லாம் ஏறி வந்தாச்சு. வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கயிறு, மஞ்சள் கயிறு, நூலில் மஞ்சள் தடவி, அந்த மஞ்சள் கயிறு தான் இதில் இதுவே ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்குனாலே இந்த மஞ்சள் கயிறு எல்லார் கழுத்துலேயும் இருக்கும். தாலி மாரி நல்லா மொத்தமாக போட்டு செம்மையாக இருக்கும். அப்படி போட்டுக்கிட்டா எனக்கு அம்மா போட்டுக்கிட்டாங்க. தங்கச்சிக்கு அம்மா கையில், அவள் கையில் தான் மேக்ஸிமம் கட்டிப்பாள், கையில் கட்டிக்கிட்டா. கல்யாணம் ஆனவங்களாம் கழுத்தில் கட்டிக்கலாம். பசங்க மேக்ஸிமம் பசங்க அதுக்கு வரமாட்டாங்க. அவங்க அந்த வீட்டில் உள்ள லேடிஸ் தான் வந்து இந்த மாதிரி கும்பிட்றது. சின்ன சின்ன பசங்க தான் வருவானுங்க. வீட்டில் போய் ஆனால் அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் வீட்டில் போய் கையில் கட்டி விட்ருவோம். நாங்கள் எல்லாம் இங்கேயே கழுத்தில் கட்டிக்கிட்டு எல்லோரும் ஃபோட்டோவுக்கு போஸ் வேறு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பி ஃபோட்டோ எடுக்க விடாமல் நடுவுலேயே நின்னான். ஃபோட்டோ எடுக்கலாம் நின்னாங்க. எல்லோரும் கழுத்தில் கயிறு கட்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். எல்லோரும் நல்லா போஸ் கொடுத்தாங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ, அந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு சிறப்பாக ஆடிப்பெருக்கை கொண்டாடிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நானும் அம்மாவும் போயிட்டோம். தங்கச்சி தான் இருந்து எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்தாள். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அதோட ஆடிப்பெருக்கு முடிஞ்சிடும். ஓகே.